அடுக்கடுக்கான பழி மற்றும் பாவங்களால் எடப்பாடி பழனிசாமியின் அரசு தமிழ்நாட்டு மண்ணிலிருந்து துடைத்தெறியப்பட்டது. பி.கே. சேகர்பாபு, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுக்கு பதிலடி. சென்னை திருவிக நகர் சட்டமன்ற தொகுதி வார்டு எண் 72 வசிக்கின்ற பொதுமக்களின் வசதிக்காக திருவிக நகர் சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து வார்டு 72 அம்பேத்கர் நகர் மெயின் ரோடு, திருவிக நகர், கன்னிகாபுரம் தாஸ் நகர் ஆகிய 3 இடங்களில் 4 கடைகளுக்கு தலா 28 லட்சம் என 1,12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 4 பல்நோக்கு மைய கட்டடங்களில் உள்ள நியாய விலை கடைகளை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி.கே. சேகர்பாபு மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நியாய விலைக் கடையின் முதல் சேவையை துவங்கி வைத்தார். இந்த நியாய விலைக் கடைகள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்ததால் அப்பகுதியில் வாழும் 4,750 குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறுவார்கள். பின் அம்பேத்கர் நகர் பகுதியில் அமைந்துள்ள பல்நோக்கு மைய கட்டடத்தின் முன்பாக கழக இருவண்ண கொடியை சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான பி.கே. சேகர்பாபு ஏற்றி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பி.கே. சேகர்பாபு, திராவிட மாடல் அரசு மக்களின் தேவைகளை அறிந்து அவர்கள் வசிக்கும் இடத்திலேயே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதும், மக்கள் பிரதிநிதிகளின் நிதியிலிருந்து மக்களுக்கு பயன்படும் திட்டங்களை நமது அரசு செய்து வருகிறது. அதில் ஒன்றுதான் இன்று இத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் என்ற தாயகம் கவி அவர்களின் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து மக்களுக்கு பயன்படும் வகையில் திருவிக நகர சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 72வது வார்டில் 3 இடங்களில் 1,12 லட்சம் மதிப்பீட்டில் 4 பல்நோக்கு மைய கட்டிடங்களான நியாய விலை அங்காடிகள் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் என்ற கேள்விக்கு அவர் பதிலளிக்கையில், எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் பாலாறும் தேனாருமா ஓடியது? ஸ்டெர்லைட் விவகாரமே இதற்கு எடுத்துக்காட்டு. ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடிய பொதுமக்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட விவகாரமே எனக்கு தெரியாது என்று சொன்னவர் எடப்பாடி பழனிசாமி. ஒருவரை விரல் நீட்டி குற்றம் சாட்டும் பொழுது இதர 3 விரல்களும் தன்னைத்தான் குற்றம் சாட்டுகிறது என்பதை எடப்பாடி மறந்துவிட்டார். அடுக்கடுக்கான பழி பாவங்களால் தான் அவருடைய ஆட்சி இந்த மண்ணிலிருந்து துடைத்தெறியப்பட்டது என்றார். உண்மையில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அதுவும் இந்த நியாய விலைக் கடைகள் மக்களுடைய பயன்படுத்துகின்ற அந்த மக்களுடைய இருப்பிடத்திற்கும் அவர்கள் சென்று பெற வேண்டிய உணவுப் பொருட்களினுடைய அந்த தூரம் என்பது அதிகமாக இருப்பதை உணர்ந்து அவை ஏற்கனவே செயல்பட்ட இடங்கள் பல நியாய விலைக் கடைகள் வாடகை கட்டிடத்திலும்
பல நியாய விலைக் கடைகள் 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகளுக்கு மேல் கட்டப்பட்டு சிதிலமடைந்த சூழ்நிலை இருந்ததை மாற்றி அமைத்து அரசினுடைய இடங்கள் எங்கெல்லாம் இருக்கிறது என்பதை தேர்வு செய்து ஆய்வு செய்து அப்படி கட்டப்படுகின்ற அந்த கட்டிடங்கள் அந்த மக்களுக்கு பயனளிக்கின்ற வகையில் அதற்கு ஒரு தனியாக ஆய்வு செய்து இன்றைக்கு அந்த மக்களுடைய நீண்ட தூர பயணத்தை தவிர்த்து தாங்கள் வசிக்கின்ற பகுதியிலே உணவுப் பொருட்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்குண்டான துரித நடவடிக்கையாக கட்டி முடிக்கப்பட்ட இந்த 4 நியாய விலைக் கடைகளை சட்டமன்ற உறுப்பினர் பயன்பாட்டு நிதியை பயன்படுத்தியதற்காக சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய சிவகுமார் என்ற தாயகம் கவி அவர்களுக்கு உண்மையிலேயே மாவட்ட கழக செயலாளர் இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து எடப்பாடி பழனிசாமி வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தாரு. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்கள்? எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் பாலாறும் தேனாரும் தான் ஓடிச்சு. ஸ்டெர்லைட் விஷயம் ஒண்டி அதுக்கு ஒரு உதாரணம். துப்பாக்கி சூடு நடந்த பிறகு கொத்து கொத்தாக மனித உயிர்கள் பறிக்கப்பட்ட பிறகு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதே என்று கேட்கின்ற பொழுது அதை இன்னும் எனக்கு முழுமையாக தெரியாது என்று கூறியவர் தான் எடப்பாடி பழனிசாமி. ஒரு குற்றச்சாட்டை சொல்வதற்கு முன்பு ஒரு விரல் நீட்டி மற்றவர் மீது குற்றம் சொல்லுகின்ற பொழுது மற்ற 3 விரல்களும் அவரை நோக்கி இருக்கின்றது என்பதை அவர் மறந்து விடுகின்றார். அடுக்கடுக்கான பழி பாவங்களால் தான் அவருடைய ஆட்சி இந்த தமிழக மண்ணிலிருந்து துடை தெரியப்பட்டது. தனிப்பட்ட விரோதத்தின் காரணமாக நடைபெறுகின்ற இந்த கொலைகளுக்கு கூட உடனடியாக துரிதமாக 24/7 என்ற வகையில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து குற்றச்சம்பவத்திற்கு காரணமானவர்களை கைது செய்கின்ற அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் நீதி தேவன் அரசு என்பதை இந்த நேரத்தில் எடப்பாடிக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் நீதிமன்ற உத்தரவை அமுல்படுத்தாவிட்டால் அறநிலைத்துறை ஆணையரை மாற்ற நேரிடும் நீதிமன்றம் ஒரு அதற்குண்டான பதிலை நேற்றைக்கே கன்னியாகுமரியில் இருந்த எங்களுடைய துறை ஆணையாளர் ஸ்ரீதர் அவர்கள் விளக்கம் அளித்து விட்டார். அதையும் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. விரிவான அறிக்கையை மீண்டும் தாக்கல் செய்ய சொல்லியிருக்கின்றார். நீதிமன்றத்திலே இருக்கின்ற வழக்கு என்பதால் விரிவாக நானும் செல்ல விரும்பவில்லை. அதற்குண்டான அனைத்து அடிப்படை பணிகளையும் துவங்கி இருக்கின்றோம். இன்றைக்கு கூட எங்கள் துறை சார்ந்த அதிகாரிகள் நேரடியாக அங்கே சென்று பார்வையிட்டிருக்கிறார்கள். நானும் இன்னும் ஓரிரு நாளில் அந்த பகுதிக்கு நேரடியாக சென்று அந்த வரதராஜ பெருமாள் திருக்கோயிலை பார்வையிட இருக்கின்றேன். நீதிமன்றத்தின் உத்தரவை தலைவணங்கி ஏற்கின்ற அரசு இந்த அரசு, நீதியின் அரசு இந்த அரசு என்பதால் நீதிபதிகள் சொல்லுகின்ற சுட்டிக்காட்டுகின்ற அந்த குறைகளை நிவர்த்தி செய்து நீதிபதிகள் பாராட்டை பெறுகின்ற அளவிற்கு இந்த துறையை செயல்பட வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வருடைய உத்தரவுக்கேற்ப பணிகள் துரிதப்படுத்தப்படும். தமிழக பக்தர்களுக்கு சபரிமலை செல்வதற்கு நம்ம அறநிலைத்துறை சார்பில் என்னென்ன பங்கேற்றிருக்கின்ற சென்னை பெருநகர மேயர் அவர்களுக்கும் மண்டல குழு தலைவர் சரிதா மகேஷ்குமார் அவர்களுக்கும் இந்த வட்டத்தினுடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய சரவணன் அவர்களுக்கும் எங்கள் இயக்கத்துடைய பகுதி செயலாளர் அன்பிற்கினிய தமிழந்தன் அவர்களுக்கும் வட்டக்கழக செயலாளர் அன்பிற்கினிய இந்த வட்டத்துடைய செயலாளர் அபோய் அவர்களுக்கும் மற்றும் மாநகராட்சி உணவுப் பொருள் வழங்கல் துறை அனைத்து அதிகாரிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் பகிர்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். செய்திகளை சுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க.